Okay, next sum, example 9.4. இது லிமிட் ஆஃப் அ சம் அந்த ஃபார்மேட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து லிமிட் 1 tends to 4 2x square plus 3 whole dx. இதை எப்படி எவாலுவேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ லிமிட் ஆஃப் அ சம்ன்றதுனால அதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிப்போம். இன்டகிரேஷன் a to b f of x dx is equal to limit n tends to infinity b minus a divided by n summation r வேல்யூ வந்து 1லேருந்து n வரைக்கும் ஆரோட வேல்யூ இருக்கும். f of a plus b minus a r by n. ஸோ இதுதான் நம்ம ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்து என்னென்ன கிவன்னு எழுதிப்போம். இந்த ஃபார்முலா கம்பேர் பண்ணி நம்ம கொஷினில் என்னென்ன இருக்குன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ கொஷின்லேருந்து ஏ எடுத்துக்கலாம். ஏ வந்து 1, பி 4. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் 2x square plus 3. வேறு எதுவும் கிவன்லேருந்து எடுக்க முடியாது இல்லையா? இப்போ இந்த டீட்டெயில்ஸை வச்சு லெட் வி ஃபைனலைஸ் திஸ். இதை நம்ம ஒர்க் பண்ணலாம். எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் பை என் விச் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் ஏ வந்து 1 plus b is 4 minus 1 into r by n. கரெக்டா? இது இருக்கு, புரியுதா? ஒன்றும் இல்லை, ஏபியை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ எஃப் ஆஃப் 1 plus 4 minus 1 3. கரெக்டா? 3 r by n. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இது ஸோ இப்போ இது வந்து மொத்தமாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. கரெக்டாக? எஃப் ஆஃப் எக்ஸுனா 2x square plus 3. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் இவ்வளோ இருக்குது. ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 2x square which is 1 plus 3r by n whole square plus 3. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை வந்து a plus b whole square ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ a plus b whole square என்ன ஃபார்முலா? a square plus b square plus 2ab. இப்போ இது வந்து a, இது b. அப்படியே சால்வ் பண்ணால் ஸோ a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் b ஸ்கொயர்னா 3r by n ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a1 b வந்து 3r by n. ஸோ இப்போ இது ஃபுல்லாக இப்படி சால்வ் பண்ணியாச்சு. ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, r ஸ்கொயர் பண்ணால் r ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் ப்ளஸ் 2 3s are 6, 6r by n ப்ளஸ் 3. இது வரைக்கும் எதுனா டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 3 இப்போ இந்த 2 ஃபஸ்ட்டு உள்ளே எடுத்துகிட்டு போவோம். அதுக்கப்புறம் 3யை கிளப் பண்ணுவோம். ஸோ 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ் 9 2s are 18 r ஸ்கொயர் பை n ஸ்கொயர் ப்ளஸ் 2 6 are 12 r டிவைடட் பை n ப்ளஸ் 3. இப்போ இந்த ப்ராக்கெட் எடுத்துடலாம்ல 2 உள்ளே போனதுக்கப்புறம். இது வரைக்கும் ஃபைனில். இப்போ இந்த 2 5 இது ரெண்டுத்தையும் 2 3 ஆட் பண்ணி 5 ப்ளஸ் 18 r ஸ்கொயர் பை n ஸ்கொயர் plus 12
ஆர் பை என். இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ ஆர் பை என். இந்த ஃபார்மேட்டில் இதை சால்வ் பண்ணி கிடச்சது தான் இது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு இல்லையா? இதை நம்ம ஆக்சுவல் ஃபார்முலாவில் எழுதுவோமா? ஸோ 1 to 4 2x cube plus 3 dx is equal to limit n tends to infinity. So 4 minus 1 divided by n. b minus a தான் 4 minus 1 போட்டிருக்கேன். summation r tends ஆரோட வேல்யூ 1லேருந்து n வரைக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதும், பிகாஸ் இதான் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ 5 + 12r by n + 18r² by n². ஓகே, இதை அப்படியே எடுத்து எழுதியாச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இதை எடுத்து ஒன்றுத்துக்கும் சப்ளை பண்ண போகிறோம், இந்த சம்மேஷனை. ஓகே, ஸோ இதுலேருந்து எழுதுகிறேன். லிமிட் n tends to infinity 4 minus 1 divided by n. ஓகே, இது 3ன்னு போட்டிருக்கலாமா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டுடலாம். இப்போ இது ஒன்று பிரித்து எழுதும். இந்த மொத்தமாக ப்ராக்கெட் போட்டு இது ஒன்றுத்துக்கும் சப்ளை பண்ணலாம். ஸோ சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 to n, 5க்கு தனியாக ப்ளஸ். இப்போ இதுக்கு போடுங்க. சமேஷன் r equal to 1 to n 12r by n plus summation r equal to 1 to n 18r² by n². இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஷரா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு லிமிட் n tends to infinity 4 minus 1 3 by n. கரெக்டா? ஸோ இப்போ இது ஒன்று தனித்தனியாக நான் கீழே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் எப்படி எழுதலாம்னா, ஸோ லிமிட் n tends to infinity, இது சால்வ் பண்ணி 3 by n வந்துச்சு. இப்போ இது தனித்தனியாக நம்ம போட போகிறோன்னு இருந்தோம் இல்லையா? ஸோ இது எப்படி தனித்தனியானா, ஃபஸ்ட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். r ஈக்குவல் டு 1லேருந்து n வரைக்கும். பட் இங்கே r கிடையாது. இது எப்படி எழுதலான்னா 5 + 5 + இது வந்து டில் n டைம்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா வெறும் கான்ஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கு இல்லையா? அதனால் பிகாஸ் r இருந்ததுன்னா rக்கான வேல்யூ நீ 1லேருந்து n வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கலாம். ஆரே இல்லை அப்போ, பட் ஸ்டில் சமேஷன் ஒன்று இருக்குது இல்லையா? அதனால் இந்த 5 n டைம்ஸ் சம்மேஷன் பண்ணணும் அப்படின்ற மீனிங் இது. ஓகேவா? இங்கே ஆருக்கு வேல்யூ போடலையேன்னு நினைக்கக்கூடாது, ஏன்னா ஆர் இதில் இல்லை. ஓகேவா? இப்போ இந்த ப்ளஸ், இப்போ இது சொல்லுங்க பார்க்கலாம். 12 ஆர் இருக்குது. ஸோ ஆருக்கு வேல்யூ ஃபஸ்ட்டு 1 கொடுக்கணும், டிவைடட் பை n ப்ளஸ் 12க்கு அப்புறம் ஆர் வேல்யூ என்ன ஆகும்? 2 divided by n plus. So next 12க்கு value 3 divided by n. இது எது வரைக்கும் போகும்? 12 வேல்யூ n கொடுக்குற வரைக்கும் போகும். கரெக்டா? இந்த செகண்ட் பார்ட் கரெக்டா? இது எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியுதா? ஷோர். இப்போ அடுத்த ப்ளஸ். இப்போ இந்த தேர்ட் பார்ட்டை அந்த மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு 18, ஆர் வேல்யூ 1, ஸோ 1² by n² ப்ளஸ் 18 2² divided by n² ப்ளஸ். ஸோ அதே மாதிரி 3² அப்படி இப்படி போகும். லாஸ்ட்டில் n² போட்டுறேன் நான். n² divided by n². இது ஒரு பார்ட். இந்த ப்ராக்கெட் மாதிரி இந்த ப்ராக்கெட் வச்சுக்கோங்க. இப்போ மொத்தமாக ஒரு ப்ராக்கெட், இந்த பெரிய ப்ராக்கெட்.
ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் காமனை வெளியே எடுத்துருவோம். லிமிட் n tends to infinity 3/n. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 5 + 5 + n டைம்ஸ் ப்ளஸ் இதில் எல்லாத்துலேயும் 12/n காமனாக இருக்குல்ல, வெளியே ஏற்றலாமா? அப்படி எடுத்தால் மீதி என்ன இருக்கும்? இந்த 1 2 3 தான் இருக்கும். 1 + 2 + 3 + n லாஸ்டில் இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் எது காமனாக இருக்குது? 18 /n² காமனாக இருக்குது. அப்போது உள்ளே இருக்கிறதுலாம் 1² + 2² + n² வரைக்கும் இருக்குது. இது வரைக்கும் ஃபைன் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு லிமிட் n tends to infinity 3/n. இப்போ ஒன்றா சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ இது 5 + 5 + 5 அது n டைம்ஸ் இருக்குது இல்லையா? இதை வந்து 5n எழுதிக்கலாம். இட் மீன்ஸ் 5 வந்து 10 வாட்டி இருக்குது, 20 வாட்டி இருக்குது. இந்த n வந்து நம்மளுக்கு தெரியாது. அந்த n கேன் பி எனி நம்பர். ஸோ அதனால் 5n ப்ளஸ் 12/n. இப்போ இது முன்னாடி சம்லாம் பார்த்துருக்கோம். 1 + 2 + 3 இப்படின்னு இருந்ததுன்னா n × n + 1 / 2. கரெக்டா? ரைட். நெக்ஸ்ட்டு 18/n² இன்ட்டு இப்போ இந்த 1² + 2² இதுக்கு இது மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது நம்மக்கிட்ட. என்னென்னா n × n + 1 into 2n + 1 / 6. ஓகே, ஓகேவா? இந்த ஒன்று மட்டும் புதுசாக இருக்கும், பட் ஸ்டில் இதுக்கு முன்னாடி இது வச்சது தான். ஸோ 1² + 2² இது till n²னா இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு லிமிட் n tends to infinity 3/n. இப்போ என்ன பண்ணுவோம்? இதில் எதனா கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இது கேன்சல், இதில் ஒன்று போயிடும். இப்போ இதுக்கப்புறம் இது உள்ளே கொண்டு போயிடலாம். 5n ப்ளஸ், ஓகே இதையும் கேன்சல் பண்ணலாம்ல. 2 1s are 2 6 are 6n + 1 ப்ளஸ் 6 1s are 6 3s are 18. அப்போது 3/n into n + 1 2n + 1. ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 3n ஒன்றுத்துக்கும் உள்ளே கொண்டு போவோம். அதுக்கப்புறம் லிமிட்டை சப்ளை பண்ணுவோம். அதுதான் நம்ம கான்செப்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதை சால்வ் பண்ணுவோம். இந்த 3n உள்ளே கொண்டு போயிட்டு, ஓகே 3n உள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த மல்டிப்ளையை முடிச்சிருவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? அதே மாதிரி இதை உள்ளே கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஓகே, லிமிட் n tends to infinity 3/n. இது மொத்தமாக ஒரு ப்ராக்கெட் வச்சுப்போம். 5n ப்ளஸ் 6 × n 6n + 6 ப்ளஸ் 3/n. இப்போ இதுக்குள்ளே மல்டிப்ளை n × 2n. ஸோ இது எதையும் மல்டிப்ளை, இது எதையும் மல்டிப்ளை, அதுக்கப்புறம் இது மல்டிப்ளை, இது மல்டிப்ளை. ஸோ n × 2n 2n², n × 1 ப்ளஸ் n plus 1 × 2n 2n plus 1 × 1 1. ஓகேவா? இது வரைக்கும் எனி டவுட்? ஃபைன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 3n உள்ள கொண்டு போவோமா? ஸோ லிமிட் n tends to infinity
இந்த 3n உள்ளே போகிறதுனால வெளியே ஒரு ப்ராக்கெட். ஸோ 3 5s are 15n divided by n ப்ளஸ் இங்கேயும் 3n வரும் இல்லையா, 6 3s are 18n divided by n ப்ளஸ் 18 divided by n plus 3 3s are 9 divided by n into 2n square plus n plus 2n plus 1. Okay, இது வரைக்கும் ஏதாவது டவுட்டு? ஷோரா? ஓகே, இப்போ ஏதாவது என்லாம் கேன்சல் ஆகுதா பார்ப்போமா? இந்த n இந்த n இந்த n இந்த n கேன்சல் ஆகுது. ஓகே, இது வரைக்கும் எடுத்து எழுதுவோம். லிமிட் n tends to infinity 15 plus 18 plus 18 divided by n plus இதையும் உள்ளே கொண்டு போயிட்டா என்ன, 9n into 2n square. So 9 2s are 18 n square divided by n plus 9n divided by n plus 9 2s are 18n divided by n plus 9 by n. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இதை எடுத்து ஒன்றா மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இது மொத்தமாக தூக்கி இங்கே அகெயின் இங்கே அகெயின் இங்கே அண்ட் ஃபைனலாக இங்கே. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்? ஸோ இப்போ இதில் கேன்சல்லாம் பண்ண முடியுமா? இது கேன்சல், இது கேன்சல், இதுவும் கேன்சல். லிமிட் n tends to infinity 15 plus 18 plus 18 divided by n plus 18 plus 9 plus 18 plus 9 divided by n. இதில் ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ணிக்கணும். லைக் இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, மேலே மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே பண்ணல பார். ஸோ n into n n ஸ்கொயர் வரும், மேலே 3 into 3 9. ஸோ இப்போ இதே n ஸ்கொயரே கீழே எல்லாத்துக்கும் மல்டிப்ளை ஆகுமா? இப்போ இந்த n ஸ்கொயர் இந்த n ஸ்கொயர் மொத்தமாக போயிடுமா? இங்கே ஒரு n போகும், ஒரு n பேலன்ஸ் நிற்கும். ஸோ ஓகே, இங்கே எதுவும் வராது 1. ஸோ இங்கே ஒரு n இருக்கும். 18nல இங்கேயும் ஒரு n இருக்கும். இங்கே 9 டிவைடட் பை n ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிமிட் n tends to infinity 15 plus 18. இப்போ இந்த டிவைடட் பை n இருக்கிறது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிட்டா, ஸோ இப்போ n எல்லாம் காமனாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணால் ஸோ 45 ப்ளஸ் இது தனியாக 18 இருக்குது ப்ளஸ் 9 by n ஸ்கொயர். ஸோ இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ணுறதை விட நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக n இடத்துல இன்ஃபினிட்டி போட்டுருவோம். அப்படி இன்ஃபினிட்டி போட்டோம்னா இதுவும் கேன்சல் ஆகிடுமா, 0 ஆகிடும். ஸோ இப்போ இதை மட்டும் ஆட் பண்ணி the answer, so which is 18 plus 18, so answer would be 51. ஸோ இது எப்படி 0 ஆகும்னா, இப்போ 45 டிவைடட் பை n இடத்துல இன்ஃபினிட்டி போட சொல்லியிருக்கோமா, இன்ஃபினிட்டின்னு போட்டோம்னா எனிதிங் டிவைடட் பை இன்ஃபினிட்டி இஸ் 0. ஸோ அப்போ இங்கே அதே தானே வரும், இன்ஃபினிட்டி ஸ்கொயரு இன்ஃபினிட்டி தான். 9 டிவைடட் பை இன்ஃபினிட்டி இஸ் 0. தட்ஸ் ஆல்.